உறுப்பினர் பேசுகிற போது மாண்பு முதலமைச்சர் வெளியே சென்று விட்டார் என்று சொன்னார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அலுவலக அறையில் உட்கார்ந்து கொண்டு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட சில பணிகளை அங்கே மேற்கொண்டு நாம் என்ன பேசுகிறோம், நடவடிக்கை எப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பேரவையில் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள், கவனித்து கொண்டு தான் இருக்கின்றார். உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அதே போன்று அவருடைய அறையில் கோப்புகள் தேங்கி கிடக்கிறது என்ற செய்தியும் சொல்லி எனக்கு உடனே தகவல் தெரிவித்தார்கள். அன்றாடம் வருகின்ற கோப்புகளை மட்டுமல்ல, ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கோப்புகளை உடனடியாக தீர்த்து வைக்கிற நிலைமையில் அங்கே முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்க இந்த தகவலை எனக்கு தெரிவித்திருக்கிறார். அதை இந்த அவைக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சங்கடப்படுத்தும் நோக்கத்தோடு அந்த வார்த்தையை சொல்லவில்லை. நான் பதில் சொல்லியாச்சு, உட்காருங்க, போதும். அதுக்கு மேல விளக்கம் வேண்டாம். திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன தீவிரவாதிகளா? நான் யோசிக்க வேண்டாமா? உங்களுடைய அந்த கருத்தை, நம் எல்லோருடைய கருத்தை தான் அவர்கள் பரப்புரையாக மேற்கொள்கிறார்கள். மாணவர்கள் போராட்டம் நடைபெற்றது. டெல்லியிலே நடைபெற்ற மாணவர்களுடைய போராட்டத்துடைய குறிக்கோள்கள் வேறு, தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாணவர்களுடைய குறிக்கோள்கள் என்பது வேறு. அவர்கள் நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக மட்டும்தான் போராடினார்கள். நாமோ நீட் தேர்வு அடியோடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற குரலோடு போராடினோம். அவர்கள் கொசுக்களை எதிர்க்கிறார்கள், நாம் சாக்கடையை மூட வேண்டும் என்று சொல்கின்றோம். வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த மாணவர்கள் மீது நாம் நெருக்கடியை கொடுத்து தாக்குதல் நடத்தியது சரியா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்பொழுது தமிழ்நாடு மாணவர் இளைஞர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை சந்தித்தார்கள். சென்னையிலே 4 பேர் பட்டினி போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையை இன்று அடைந்திருக்கிறார்கள். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள் கூட அவர்களை சந்தித்து ஆறுதல் படுத்தியிருக்கிறார். நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த மாணவர்களுடைய பல கோரிக்கைகள் இருக்கலாம். பட்டினி போரை நடத்தி தமிழ்நாட்டு மக்களை உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மனிதாபிமானத்தோடு இதை நாம் அணுக வேண்டும். அவர்கள் ஒரு கோரிக்கையை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மீண்டும் இதே பேரவையில் நீட்டுக்கு எதிரான, நீட்டுக்கு முழுமையாக தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் நிறைவேற்றுவோம், அதன் மூலமாக மொத்த இந்தியாவுக்கும் வகுப்பெடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஒரு நியாயமான கோரிக்கை தானே, அதையே இந்த அரசு பரிசீலிக்க கூடாது என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, நான் பேசி முடித்த பிறகு தயவு செய்து என்னுடைய நேரத்தை பறித்து விட வேண்டாம். ஈழத்தமிழர்களை பற்றி இந்த அவையில், இந்த பட்ஜெட்டிலே நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தாய் தமிழான தமிழ்நாட்டில் இருந்து தான் நாம் அதிகமான ஆதரவை கொடுத்து வருகிறோம். அதுதான் நியாயம். ஒரு வங்காளிக்கு இன்னொரு வங்காளி தான் ஆதரவு கொடுப்பார். மேற்கு வங்கத்துக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில எல்லை கோடுகள், நாடுகள் என்ற அடிப்படையில் மாறுபடலாம். ஆனால் வங்காளிகள் என்ற உணர்வோடு அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஈழத்தமிழருடைய உணர்வோடு நாம் காலங்காலமாக ஐக்கியப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த நிலையில சிஏஏ சட்டத்தில் ஏன் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அந்த அடிப்படையில் 2 விஷயத்தை நான் நம்முடைய இந்த அரசுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒன்று, ஈழத்தமிழர்களுக்கு சிஏஏ சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவிலே குடியுரிமை வழங்கப்பட வேண்டும், அல்லது அவர்கள் விரும்பக்கூடிய நாடுகளுக்கு செல்ல அவர்கள் அனுமதிக்க வேண்டும். காலம் காலமாக தலைமுறையாக அகதி முகாம்களை வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அடையாளங்களை, நம்முடைய பிள்ளைகளை, தன்னுடைய மண்ணை பிரிந்து வந்து விட்டோம் என்ற வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவாமல் வேறு யார் உதவுவார்? எனவே அதையும் நீங்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.